அண்ணாமலை குறித்து ஏர்செல் சிவசங்கரன் சொன்ன தகவல். வாயில் வயிற்றில் அடித்துக் கொள்ளும் எடப்பாடி மாற்றம் தொடங்கியது. தமிழகத்தில் ஏர்செல் தொழிலதிபர் சிவசங்கரன் என்பவர் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தவர். தற்போது சமூக ஊடகங்களில் அவரது கருத்துக்கள் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து இவர் பேசிய வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை IIT விழாவில் கலந்து கொண்ட ஏர்செல் சிவசங்கரன், நான் பார்க்கும் வீடியோவில் அண்ணாமலையின் பேச்சுக்கள் என்பது அரசியலை கடந்து தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாடு குறித்தும் சிறந்த முறையில் பேசி வருகிறார். இவரின் பேச்சுக்கள் யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இருக்கும். இவரின் செயல்கள் எல்லாம் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் போன்று என ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அண்ணாமலையின் வீடியோவை பார்த்து நான் அவரிடம் கற்றுக்கொள்ள நோட்டில் எழுதி வைப்பேன். அவருக்கு நான் ஒரு ரசிகர் என்றும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என பேசியிருந்தார். இப்போதுள்ள தலைவர்கள், முன்னால் உள்ள தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலையை புகழ்வது என்பது எடப்பாடி பழனிசாமி மத்தியில், குறிப்பாக அடுத்த முதல்வர் நான் தான், எங்களுடைய ஆட்சிதான் என்று சொல்லி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பெரிய மைனஸை கொடுக்கிறது. தேசிய அளவில் முன்னணியில் உள்ள பலரும் அண்ணாமலையை பாராட்டுவதும் அவரின் ஆளுமையை பாராட்டுவதும், அடுத்த முறை ஆட்சியை பிடிப்போம் என நினைக்கும் எடப்பாடிக்கும் தற்போது ஆட்சியில் இருக்கும் திமுகவுக்கும் சற்று வயிற்றெரிச்சலை உண்டாக்கியிருப்பது நிதர்சனமான உண்மை. Whatever videos I have seen, forget about politics because I am not a member of any political thing. He speaks for Tamilians, he speaks for Tamil Nadu in a more intelligent way, but in a way that anyone can understand. He is speaking like Kamaraj. I saw 8 videos. Then I made a note. Siva, under no circumstances with emotion, don't become a fan of Annamalai. I am worried. If I watch 2 more videos, I will become Annamalai Dasi. So he talks so well. So welcome, sir. And with your kind words, you should encourage the students. Wherever I go, because I am a mentor to IO, without talking about one wellness, I don't stop. The 2 things I want to teach you. If you study MBBS, of course in IIT you can't study. The first class, your professor will teach you every cell has to be oxygenated. So please do breathing. Okay, breathing is not what you breathe in. What you slowly breathe out is called breathing because it allows your body to absorb the oxygen with the help of carbon dioxide. Okay, that is called VO2 max. The VO2 max determines how long you will live. You can go and search in the Google or any AI. VO2 max is the only indicator of how long you will live, not your horoscope. Please understand, VO2 max is your fate. But the good thing is you can increase it every 4 weeks. That is number 1. The second thing, how well you will work today is purely depends upon how well you slept yesterday. So please go to bed. Please don't see iPhone, iPad, anything. Blue light will affect your sleep. Don't see anything for 2 hours. Sleep for 8 hours. Okay, these 2 please follow. And thanks for this opportunity for IIT and Professor and all these kind young people who came and met me and convinced me very easily to come and attend. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.